ஆப்ரஹாம் லிங்கனில் தொடங்கி டொனால்டு ட்ரம்ப் வரைக்கும் எல்லாருமே துப்பாக்கி சூட்டால் பாதிக்கப்பட்டவங்க தான். பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் நகரில் நடந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ட்ரம்ப்பை வலது காதிலேயே சுட்டுட்டாங்க. சுட்டது யாருன்னா தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ். 20 வயதான தாமஸ் தேசிய கணிதம் மற்றும் அறிவியலில் சிறந்து விளங்கியதற்காக விருதையும் பெற்றிருக்காரு. FBI நடத்திய சோதனையில் தாமஸ் க்ரூக்ஸோட வீட்டில் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறாங்க. துப்பாக்கி சூடு நடத்திய இளைஞரான தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸை பாதுகாப்பு படையினர் அங்கேயே சுட்டு கொன்னுட்டாங்க. ட்ரம்ப்புக்கு காதில் ஏற்பட்ட காயத்தினால ரத்தம் வழிய அவர் கை முஷ்டியை உயர்த்தி போராடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேடையிலிருந்து வெளியேறிடுறாரு. ட்ரம்ப் அமெரிக்காவோட 45வது அதிபர். இப்போ இருக்கிற அதிபர் ஜோ பைடன். அவர் 46வது அதிபர்.